குக்கு வாய்ப்பு இதை தொடர்ந்து அமைஞ்சது தானா? ஆமாம். இதை தொடர்ந்து அமைஞ்சது தான் குக்கு வாய்ப்பு. இந்த படம் இப்படி இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எகைன் வந்து நம்ம கதிர்வேலன் சார்கிட்ட பேசி ஏதாவது ப்ரொடியூசர் சைடு அணுக முடியுமா அப்படின்னு யோசிக்கும்போது சங்கர் சார் ஞாபகம் வந்தார். அப்போ அவர் எஸ் பிக்சர்ஸு படம் பண்ணிட்டு இருந்தார். படம் பண்ணிவிட்டு அந்த டைமில் தான் அவர் எஸ் பிக்சர்ஸை தற்காலிகமாக ஒரு க்ளோஸ் பண்ணுற ஸ்பேஸில் இருந்தார் அவர். அந்த டைமில் கதிர்வேலன் சார் வந்து ஒரு நாள் என்கிட்ட ஃபோன் பண்ணி, சங்கர் சார் இன்டர்வியூக்கு போகிறேன் வரீங்களான்னு கேட்டார். வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்டர்வியூ போகும்போது நான் கூட போய் உட்காந்துட்டு, சார் இப்போ வட்டி முதலும் அப்போ வந்திருந்தது. சங்கர் சார் வந்து வட்டி முதலும் தொடர்ந்து படிச்சிருக்காரு. அதனால் ரொம்ப நல்லா இருந்ததுங்க அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு நார்மலாக பேசிவிட்டு இவர் இன்டர்வியூ பண்ணார். நான் கூட உட்காந்துட்டு வந்துட்டேன். அவர் மேலே இருந்தார். இன்டர்வியூ முடிச்சுட்டு கீழே வந்துட்டு மழை பெஞ்சிட்டு இருந்தது. மழை. நாங்கள் நின்றுக்கிட்டு இருந்தோம் அவரோட ஆஃபீஸ் வாசலில். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஒரு வாய்ப்பை கேட்டுருவோம். நான் வாய்ப்பு கேட்குற இன்டென்ஷனில் தான் வந்தேன். ஆனால் எனக்கு அங்கே கேட்க தோணலை. மலையில் நின்றுட்டு இருக்கும்போது தான் வந்துட்டோம், அப்போ கேட்க வேண்டியது தானே என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நான் ஒரு நிமிஷம் சாரை பார்த்துக்கலாமான்ட்டு மேலே போய், சார் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு விஷயம், நான் ஒரு கதை வச்சுருக்கேன், நீங்கள் கேட்க முடியுமா எஸ் பிக்சர்ஸில் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ அவர் வந்து, ஏங்க இதை எதுக்குங்க இவ்வளோ தேங்கிட்டு இருக்கீங்க, கேட்க வேண்டியதானே, நான் வந்து இப்போ எஸ் பிக்சர்ஸில் படம் பண்ணுறதை தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்கேன், ஆனால் கூடிய சீக்கிரமே பண்ணணுங்கிற ஐடியா எனக்கு இருக்குது. அப்படி ஒரு ஐடியா வந்து உண்மையிலே நடந்ததுன்னா நான் உங்களை கூப்பிட்டு கதை கேட்குறேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு வந்துட்டேன். அது நடந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் அவங்க ஆஃபீஸ்லேருந்து எனக்கு கால் வந்தது. சார் வந்து கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ போனப்போ கதை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ நான் இந்த கதையே சொன்னேன். நான் அந்த சந்திரபாபு கதை வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதோடைய வேறு வெர்ஷன் எழுதணும் பார்த்தீங்களா, அந்த வெர்ஷனை சொன்னேன் அவருக்கு. அவர் கதை கேட்டார். ராஜமோகன் கதை நல்லாயிருக்கு, இந்த கதை கண்டிப்பாக ஓடிடும், இந்த படம் ஓடிடும். ஆனால் உங்கள்கிட்டேருந்து நான் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அது இல்லை இந்த கதை. இது ஒரு நார்மல் சினிமாவாக, ஒரு ஓடுற சினிமாவாக இருக்குது. நான் உங்கள் வட்டி முதலம்லாம் படிச்சுட்டு நீங்கள் வேற ஒரு கதை சொல்லுவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அது இல்லை இது. அது மாதிரி ஏதாவது கதை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாரு. அதன் பிறகு நான் எழுதுனது தான் குக்கு சார். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது எனக்கு கரெக்டாக அந்த விகடன்லேருந்து நான் எழுதினேன் அந்த விசுவலி சேலஞ்சு 2 பேர் பற்றின ஞாபகம் வந்தது. அதை கண்டிப்பாக சொல்லணும்னு ஒரு ஸ்பேஸ் எனக்கு தோணுச்சு. எனக்கு எப்போவுமே அந்த வேர்ல்டு மேலே ஒரு அதீதமான ஈர்ப்பு உண்டு, இந்த மாதிரி மனிதர்கள் மேலேயும் அந்த அவங்க காதல் மேலேயும். அப்படி தான் அந்த குக்கு. உங்கள் பாதையை மாற்றி விட்டது சங்கர் தானே? ஆமாம்.